சுமுத் ஃப்ளோட்டிலா திட்டத்தில் பங்கேற்ற மலேசியர் 17 பேர் யூத படையால் தடுத்து வைப்பு. அவர்களை விரைவில் விடுதலை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விஸ்மா புத்ரா தகவல். தடுத்து வைக்கப்பட்டோரை விடுவிக்க ராணுவ நடவடிக்கை தேவையில்லை, உணர்ச்சி முன்னிறுத்த வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். மக்கள் மரணத்தின் நிழலில் இளைப்பாறும் இஸ்ரேல் உச்சக்கட்ட வன் செயலை கட்டவிழ்த்துள்ளது. காசா உதவிக்குழு கப்பல் பயணத்தில் பங்கேற்றிருக்கும் 37 நாடுகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ஆர்வலரை யூதப்படை தடுத்து வைத்துள்ளது. அவர்களுள் மலேசியர்கள் 17 பேரும் அடங்குவர் என இஸ்ரேலிய ராணுவம் தகவல் வெளியிட்டது. 6வருடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக விஸ்மா புத்ரா தெரிவித்தது. காசாவில் அல்லல்படும் மக்களுக்கு மாந்தநேய உதவிகளை நல்கும் நோக்கத்துடன் ஸ்வீடன், பிரேசில், பிரான்ஸ், மலேசியா முதலிய 37 நாடுகளைச் சேர்ந்த ஆர்வலர்கள் குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா கப்பல்களில் பயணம் மேற்கொண்டனர். மெர்லின் மற்றும் ஆல்மா கப்பல்களில் பயணம் செய்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க், ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் எமா ஃபோ ஆகியோரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சிவப்பு மண்டலமாக வகைப்படுத்தப்பட்ட பகுதிக்குள் ஃப்ளோட்டிலா நுழைந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் சாடியது. அதனையடுத்து காசா நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த சில கப்பல்களை யூதப்படை தடுத்து நிறுத்தியது. அதன் பிடியில் சிக்கிய ஆர்வலர்கள் இஸ்ரேலிய துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படுவர். இஸ்ரேலின் மாந்தநேயமற்ற செயலை கொலம்பியா, வெனிசுவேலா, துருக்கி உள்ளிட்ட பல நாடுகள் வன்மையாக கண்டித்ததோடு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து ஆர்வலர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனும் கோரிக்கையை முன்வைத்துள்ளன. இன்று பிற்பகல் நிலவரப்படி காசா ஃப்ளோட்டிலா உதவிக்குழு கப்பல்களில் இருந்த மலேசியர்கள் சுமுத் நுசந்தாரா கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவை சேர்ந்த ஜைனால் அபிடின் ரஷீத், பாடகி ஜிசி கிரானா, மூசா நுவைரி, ஈலியா பல்கிஸ், ஜுல் ஐடில், ஹைகால் அப்துல்லா, முவாஸ் ஜைனால், ஜுல் ஃபட்லி கிஹுடின், ருஷ்டி ரம்லி, ஹெலிசா ஹெல்மி, நூர் அஸ்வானி ஆஃபிகா, நூர் ஃபராஹின் ரோம்லி, டேனிஷ் நஸ்ரான் முராட் ஆகியோர் யூதப்படையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளனர். ஹியூகா, அல்மா, ஹியோ, கிராண்டே ப்ளூ ஆகிய கப்பல்களில் அவர்கள் பயணம் செய்தனர். காசா உதவிக்குழு கப்பல் பயணத்தில் பங்கேற்றிருக்கும் ஆர்வலர் பாதுகாப்பாக உள்ளதாக நம்பப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மலேசியர்கள் அவரவர் பயணித்த கப்பல்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சுமுத் நுசந்தாரா கட்டுப்பாட்டு மையத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் சனி அராபி அப்துல்லாலிம் அராபி தெரிவித்தார். காசாவை நோக்கிய பயணத்தில் இருந்த கப்பல்களை வேறு திசையில் பயணம் செய்யும்படி இஸ்ரேலிய ராணுவம் கட்டளையிட்டது. கப்பலில் இருக்கும் ஆர்வலர்களிடமிருந்து அந்த தகவல் கிட்டியதை SNCC உறுதி செய்தது. அதோடு அவர்கள் அனைவரும் பாதுகாப்பான நிலையில் உள்ளனர் என நம்பப்படுகிறது. சிலாங்கூர் சப்பாங்கில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் சனி அவ்வாறு கூறினார். காசா மக்களுக்கு உரிய உதவிகளை நல்க வேண்டும் எனும் நோக்கத்தில் ஆர்வலர் 497 பேர் 44 ஃப்ளோட்டிலா மாந்தநேய முன்னெடுப்பு கப்பலில் பயணம் மேற்கொண்டனர். அவர்களுள் 14 கப்பல்களில் இருந்த ஆர்வலர் 201 பேரை யூதப்படை தடுத்து வைத்துள்ளது. This is for Palestine. And today, as we meet, a flotilla sails once more towards Gaza, bearing not the implements of war, but the promise of aid for a besieged people. It is a mission of mercy, and we must do all in our power to see that it reaches its shore. To let it be turned back with violence is to betray the charge that our conscience have placed upon us, to defend the weak, to shelter the oppressed, to give food to the hungry. Question of differing views, forget emotions, this is facts. What I spit is the truth. Makes no difference if you're a Christian or if you're a Jew. They're just people living in different conditions to you. They still die when you on this. குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா கப்பலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மலேசியர்கள் விரைந்து விடுவிக்கப்படுவதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் முன்னுரிமையாகும். அவர்களை விடுவிப்பதில் தலையிடக் கோரி அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை தொடர்பு கொண்டதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார்.
துருக்கி அதிபர் ரெசிப் தாயிப் எர்டோகன் எகிப்து உட்பட சவுதி அரேபியா சகாக்களுடன் பேச்சு நடத்தியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அங்குள்ள நிலவரங்களை தமது தரப்பு அணுக்கமாக கண்காணிப்பதாக அவர் விவரித்தார். இந்த துயரத்தை எதிர்கொள்ள சம்பந்தப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து வலிமையையும் மன உறுதியையும் வழங்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக் கொண்டார். மேலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மலேசியர்கள் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்க பொதுமக்கள் பிரார்த்தனை செய்யுமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். இஸ்ரேலிய படையினால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தன்னார்வலர்கள் அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். அதில் மலேசியர்கள் சார்ந்த விவகாரங்களில் இஸ்ரேல் பொறுப்பேற்பதை உறுதி செய்வதில் நாடு ஏற்புடைய அனைத்து சட்ட முன்னெடுப்புகளையும் கையாளும். காசாவில் உயிர்காக்க தொடர்புடைய கப்பல்களில் பொதுமக்கள் நிராயுதபாணியாக மாந்தநேய உதவிப் பொருட்களை கொண்டு சென்றனர். அப்படி வந்தவர்களை இஸ்ரேலிய படைகள் பயமுறுத்தியும் துன்புறுத்தியும் வரவேற்பது ஏற்புடையதன்று என பிரதமர் கடிந்தார். மாந்தநேய உதவிகளை மறுப்பது பாலஸ்தீனரின் உரிமை குரலுக்கும் அனைத்துலக சமூகத்தினரின் மன குரலுக்கும் யூதப்படை செவி சாய்க்காததை காட்டுகிறது. முற்றுகையிடப்பட்டிருப்போருக்கு உதவிகளை நல்கும் கருணை கடலாக ஃப்ளோட்டிலா மாந்தநேய கப்பல்கள் விளங்குகின்றன. அவற்றை உரியவரிடம் கொண்டு சேர்க்கும் மக்களின் பாதுகாப்பும் மாண்பும் காக்கப்பட வேண்டும். அதற்கு இழுக்கு ஏற்படுத்துவோர் தண்டனையிலிருந்து தப்ப மலேசியா ஒருபோதும் தயை காட்டாது. பாலஸ்தீனரின் உரிமையையும் கோரிக்கையையும் நிலைநாட்டும் வரையில் அவர்களுக்காக துணை நிற்பதிலிருந்து மலேசியா ஒருபோதும் பின்வாங்காது என டத்துஸ்ரீ அன்வார் சூளுரைத்தார். காசா மீதான அமைதி திட்டம் தொடர்பான அமெரிக்காவின் பரிந்துரை அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும். பாலஸ்தீன மக்களுக்கு நியாயம் கிட்ட வேண்டும், அது தற்காக்கப்பட வேண்டும் என மலேசியா முன்வைத்த வரைவை அமெரிக்கா ஒப்புக்கொள்ளும் என தாம் எதிர்பார்க்கவில்லை என பிரதமர் விவரித்தார். ஆக்ககர மாற்றத்திற்கான தொடக்க புள்ளியாக அந்த அமைதி திட்ட பரிந்துரை விளங்கும். குறிப்பாக பாலஸ்தீன மண் மீதான வன்முறைகளையும் ஆதிக்கத்தையும் பூண்டோடு நிறுத்த அது பாதை வகுக்கும். ஃப்ளோட்டிலா கப்பல்களில் கொண்டு செல்லப்படும் மாந்தநேய உதவிகள் உலக சமூகத்துக்கும் இதுதான் மனிதம் என்பதை உணர்த்தியிருக்கிறது. 20 கூறுகள் அடங்கியிருக்கும் அந்த அமைதி திட்ட பரிந்துரை உடனடி சண்டை நிறுத்தம், பிணையாளி கைதிகள் பரிமாற்றம், காசாவிலிருந்து யூதப்படை மீட்டுக் கொள்ளப்படுவது, அனைத்துலக அமைப்புகளின் கண்காணிப்புடன் பாலஸ்தீனத்தில் இடைக்கால அரசாங்கம் அமைப்பது ஆகியவற்றை முன்னிறுத்தியுள்ளது. இதனிடையே காசா உதவிக்குழு கப்பல்களில் பயணம் செய்த மலேசியா, ஆசியான் மற்றும் உலக நாடுகளைச் சேர்ந்த தன்னார்வலர்களை உடனடியாக விடுவிக்க அரசு தந்திர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அனைத்து ஆர்வலர்களின் குடும்பத்தினரும் இந்த இக்கட்டான சூழ்நிலையை மன உறுதியுடன் எதிர்கொள்ள வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார். காசா ஃப்ளோட்டிலா உதவிக்குழு கப்பலில் பயணம் மேற்கொண்டோர் குறித்த மேலதிக தகவல்கள் அவ்வப்போது தெரிவிக்கப்படும். தடுத்து வைக்கப்பட்ட பங்கேற்பாளர் அனைவரும், குறிப்பாக மலேசியர்கள், நலத்துடனும் பாதுகாப்புடனும் இருக்க இறைவனை இறைஞ்சுமாறு பிரதமர் நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். மற்றொரு நிலவரத்தில் காசா ஃப்ளோட்டிலா உதவிக்குழு கப்பல்களில் பயணம் மேற்கொண்ட தன்னார்வலர்களை தடுத்து நிறுத்திய இஸ்ரேலிய ராணுவத்தின் செயலிற்கு மலேசியா ஒருபோதும் தயை காட்டாது என துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் திட்டவட்டமாக கூறினார். அனைத்துலக சட்டங்களை மீறியதோடு யூத படையின் உண்மையான முகத்தை காட்டும் கடுமையான குற்ற செயலாக அது கருதப்படுகிறது. மாந்தநேயமற்ற அந்த செயலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்க அரசாங்கம் அனைத்து வழிமுறைகளையும் கையாளும். பாலஸ்தீன மக்களின் உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் அதே வேளையில் நீதியை நிலைநாட்ட மலேசியா தொடர்ந்து குரல் கொடுக்கும் என துணை பிரதமர் வலியுறுத்தினார். இக்கட்டான தருணத்தில் அரசு தந்திர அணுகுமுறையை பயன்படுத்த இடம் அளிப்பேர். குளோபல் சுமுல் ஃப்ளோட்டிலா கப்பலில் இருந்தோர் விரைந்து விடுவிக்கப்படுவதை உறுதிப்படுத்த பொதுமக்கள் உணர்ச்சிகளை முன்னிறுத்தாது அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க துணை நிற்குமாறு தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது கலீல் நூர்டின் வேண்டுகோள் விடுத்தார். இஸ்ரேலுடன் நாடு எந்தவொரு அரச தந்திர உறவையும் கொண்டிருக்கவில்லை. ஆதலால் அனைத்துலக அரச தந்திர உறவே இந்த விவகாரத்தை தீர்ப்பதற்கான ஒரே வழியாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் ராணுவ நடவடிக்கைகள் தேவையில்லை. மாறாக அரசு உறவுகள் இன்றியமையாததாக விளங்குகிறது.
ராணுவ ரீதியில் வல்லரசுகளின் ஆதரவோடு செயல்படும் யூத படையுடன் நாம் போரடித்து மாளாது. ஆயுத ரீதியில் அதற்கான வலிமையும் நம்மிடம் இல்லை. அதற்கென தடுத்து வைக்கப்பட்டோரை நாடு கைவிடப் போவதும் இல்லை. அகிம்சை வழியில் அரசதந்திர பேச்சுகள் நடத்தி அவர்களை விடுதலை செய்வதற்கான எல்லா முனைப்புகளையும் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் மேற்கொண்டு வருகிறார். புளோட்டிலா கப்பல்களில் பயணம் மேற்கொண்டோரை அரசு நிச்சயம் காப்பாற்றும் என டாக்டர் முகமது காலித் நூர்டின் உத்தரவாதம் அளித்தார். இவ்வேளையில் புளோட்டிலா கப்பல்களில் பயணம் மேற்கொண்ட ஆர்வலர்களை தடுத்து நிறுத்திய இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மனித உரிமைகள் ஆராய்ச்சி மையம் சென்டேரா 3 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. மலேசியா உள்ளிட்ட இதர நாடுகளைச் சேர்ந்த பங்கேற்பாளர்களை உடனடியாக விடுவிப்பதோடு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாது காசாவில் ஆயிரக்கணக்கான அப்பாவி உயிர்களை கொன்று குவிப்பது போன்ற கொடுஞ்செயல்களை யூதப்படை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனும் 3 கோரிக்கைகளை சென்டேரா விடுத்துள்ளது. அனைத்துலக சட்டம் மற்றும் மாந்தநேய கொள்கைகளை மீறும் இஸ்ரேலிய ராணுவம் காசா உதவிக்குழு கப்பல்களை தடுத்து வைத்துள்ளது எல்லை மீறிய செயல் என சென்டேராவின் வழக்கறிஞர் ஃபமி அப்துல் மொயின் குறிப்பிட்டார். GSF மாந்தநேய திட்டத்தில் பங்கேற்ற மலேசியர்களை யூத படையினர் தடுத்து வைத்திருப்பது தொடர்பில் அரசு தொடர் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறது. ஒருங்கிணைப்பு நிறைவுற்றவுடன் சில கூடுதல் நடவடிக்கைகள் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் என தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார். விஸ்மா புத்ரா பிரதமர் அலுவலகம் ஆகியவற்றுடன் அணுக்க ஒத்துழைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும். அனைத்துலக கடலில் பயணம் செய்த புளோட்டிலா மாந்தநேய உதவி கப்பல்களில் இருந்தவர்களை தடுத்து வைத்திருக்கும் இஸ்ரேலின் நடவடிக்கையை மலேசியா கடுமையாக சாடுகிறது என மதானி அரசின் பேச்சாளருமான டாக்டர் ஃபமி குறிப்பிட்டார். அது அனைத்துலக சட்டங்களை மீறும் கடுமையான குற்ற செயலாக வகைப்படுத்தப்படுகிறது என்றார் அவர். பல்வேறு அமைச்சர்கள் துறைகள் ஆகியவற்றுக்கு இடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்பட்ட பின்னர் மலேசியா அதன் நிலைப்பாட்டை அறிவிக்கும் என டாக்டர் ஃபமி சூளுரைத்தார். ரான் 95 பெட்ரோலுக்கான உதவித்தொகையை பொது படகு சேவை நடத்துனருக்கும் நீட்டிக்க அரசு இணக்கம் தெரிவித்துள்ளது. அது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் நிதியமைச்சுடன் தொடர்புடைய தரப்பினருடனும் கலந்துரையாடிய பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். சபா சரவாக்கின் உட்புற பகுதிகளிலும் தீபகற்ப மலேசியாவின் சில பகுதிகளிலும் மக்கள் படகினை முதன்மை போக்குவரத்தாக பயன்படுத்துவதை அவர் இவ்வேளையில் சுட்டினார். பொது படகு நடத்துனர்கள் ரான் 95 பெட்ரோலுக்கான உதவித் தொகையை பெற கட்டணம் செலுத்தப்பட்ட ரசீதுகளை கொண்டு அதனை ரொக்கமாக மாற்றிக்கொள்ளலாம். புக்கிட் ஜாலில் பெவிலியன் சதுக்கத்தில் நடைபெற்ற மாய் கயா மந்த் நிகழ்ச்சி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் டாக்டர் அர்மிசான் ஊடகத்தாரை சந்தித்தார். 2026 வரவு செலவு திட்ட தாக்கலில் சுகாதார அமைச்சு 3 முதன்மை கூறுகளை நிர்ணயித்துள்ளது. சுகாதார நீதி திட்டங்கள், சுகாதார சேவைகளை இலக்கவியல்மாக்குதல் மற்றும் சுகாதார ஊழியர்களின் நலன் ஆகியவை அவை என சுகாதார அமைச்சின் நிதித்துறை துணை தலைமை செயலாளர் டாக்டர் ஜாருல் ஹக்கீம் அப்துல்லா குறிப்பிட்டார். சமூகத்தின் எல்லா தட்டு மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் சென்றடைவதை உறுதி செய்ய ஒரு நிலையான சுகாதார வணிகத்துறை வடிவமைக்கப்பட்டு வருகிறது. அதன் வழி பொது மருத்துவமனை மற்றும் சுகாதார கிளினிக்குகளின் ஒரு பகுதி நோயாளிகள் தனியார் சுகாதார மையங்களுக்கு அனுப்பப்படுவர். அங்கு அவர்களின் பிரச்சினைகள் கண்டறியப்பட்டு தொடக்க கட்ட சிகிச்சை வழங்கப்படும் என டாக்டர் ஸ்ரீ ஜாருல் கூறினார். இதுபோன்ற திட்டங்கள் இதற்கு முன் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அவை அரசின் ஒதுக்கீடுகளை சார்ந்துள்ளது. பொது மற்றும் தனியார் சுகாதார மையங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்த அது வகை செய்யும் என்றார் அவர். இதன் வழி தனியார் மருத்துவமனையில் உள்ள வசதிகளை ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடிவதோடு அரசாங்க ஒதுக்கீட்டையும் மிச்சப்படுத்தலாம் என டாக்டர் ஸ்ரீ ஜாருல் நம்பிக்கை தெரிவித்தார். நேற்று சிறும்பானில் உள்ள பள்ளி ஒன்றில் கழிப்பறையில் மயங்க நிலையில் கண்டெடுக்கப்பட்டு பின் உயிரிழந்த 4ஆம் ஆண்டு மாணவர் மரணம் குறித்த புலனாய்வு முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அவரது மரணத்தில் வன்பகடி கூறுகள் உள்ளனவா என்பது ஆராயப்படும். தொடர்பின் வழியாக வன்பகடிக்கான குற்றவியல் சட்டம் பிரிவு 507C கீழ் புகாரின் அடிப்படையில் அவரது இறப்பு வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக நகர செமிலான் போலீஸ் ஆய்வர் டாக்டர் அல் ஜவ்னி அஹ்மத் உறுதிப்படுத்தினார்.
தன் நினைவற்ற நிலையில் கழிப்பறையில் கிடந்த அவரை பள்ளி கட்டொழுங்கு ஆசிரியர் தனியார் பண்டுவகத்தில் சேர்த்தார். எனினும் பரிசோதனைக்கு பின் அந்த சிறுவன் இறந்துவிட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். நேற்று பிற்பகல் 1:19 மணிக்கு அவரது மரணம் குறித்து புகார் அளிக்கப்பட்டது. மேலதிக ஆய்வுக்காக போலீஸ் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக டத்தோ அல் ஜஃப்னி குறிப்பிட்டார். அத்துடன் இறப்புக்கான காரணத்தை கண்டறிய இன்று ரிம்பா மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு நடத்தப்படுவதாக அவர் கூறினார். நம்பகத்தன்மையை உறுதி செய்யாத அல்லது பொய் தகவல்களை பரப்பவோ பகிரவோ வேண்டாம் என டத்தோ அல் ஜஃப்னி பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இதனிடையே அந்த மாணவர் மரணம் குறித்த புலனாய்வுக்கு கல்வி அமைச்சு முழு ஒத்துழைப்பை வழங்க கடப்பாடு கொண்டுள்ளதாக அதன் அமைச்சர் ஃபடிலா சிடேக் தெரிவித்தார். அச்சிறுவனின் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக அவர் கூறினார். அத்துடன் மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி ஊழியர் நலனை கருத்தில் கொண்டு சமூக உளவியல் சேவை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் உயிரிழந்த மாணவனின் குடும்ப உறவுகளுக்கு ஃபடிலா ஆறுதல் தெரிவித்துக் கொண்டார். மிலாக்காவில் வீடு புகுந்து வாகனத்தை களவாடிய கும்பலை போலீஸ் கைது செய்தது. ஆப் பிந்து மற்றும் லஜாங் சோதனை நடவடிக்கையில் 12 பேர் அடங்கிய அந்த கும்பல் பிடிப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஜுல்கைரி மோக்தார் கூறினார். கேங் ஆத்தி, கேங் ஆசுன் பெக்கோங் மற்றும் கேங் அபாங் வான் என்றழைக்கப்படும் 3 களவு கும்பல்களை சேர்ந்த அந்த 12 பேரும் பள்ளி வாசல்களிலும் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதிகளிலும் தனித்து விடப்பட்டிருக்கும் வாகனங்களை திருடி வந்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 12 9 பேர் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது உறுதி செய்யப்பட்டதாக டத்தோ ஜுல்கைரி தெரிவித்தார். வீடு புகுந்து கொள்ளையடிக்கும் உபகரணங்களுடன் 10 ஊர்திகள் பறிமுதல் செய்யப்பட்டதை அவர் உறுதிப்படுத்தினார். இந்த கைதுகளுடன் தொடர்புடைய 25 குற்ற வழக்குகள் வெற்றிகரமாக தீர்க்கப்பட்டதாக டத்தோ ஜுல்கைரி கூறினார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் சுருக்கமாக. ஜோஹோரில் குடிநுழைவு அடையாள அட்டையை பயன்படுத்தி ஒழுங்கீன சேவை வழங்கிய அயல்நாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர். ஜோர் பரூக் புந்தே அருகில் மலிவு விலை விடுதியில் 230 ரிங்கெட் கட்டணம் வசூலித்து அவர்கள் அந்த ஒழுங்கீன நடவடிக்கையில் ஈடுபட்டதாக மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோ முகமது ருஸ்டி முகமடாரூஸ் தெரிவித்தார். குறிப்பிட்ட விடுதி டெலிகிராம் செயலி வாயிலாக இதுபோன்ற பாலியல் சேவைகளை வழங்கி வருவது தொடக்க விசாரணையில் தெரியவந்தது. லாவோஸ் மற்றும் மியான்மரை சேர்ந்த அந்த பெண்கள் 4வரும் குடிநுழைவு மோசடிகளில் ஈடுபட்டதும் கண்டறியப்பட்டுள்ளதாக டத்தோ முகமது ருஸ்டி முகமடாரூஸ் குறிப்பிட்டார். இந்நிலையில் ஜோர் பாருவில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட திடீர் சோதனையில் 60 கள்ள குடியேறிகள் பிடிபட்டனர். அவர்களில் 29 பேர் மியான்மரையும் 10 பேர் இந்தோனேசியாவையும் 3 ஸ்ரீலங்காவையும் சேர்ந்தவர்கள். மேலும் 5 வங்காளதேச ஆடவர்களும் 1 கம்போடிய ஆடவருடன் பாகிஸ்தான் ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். இதர 7 இந்திய நாட்டவர் என்பதை செயலாக்க தரப்பினர் உறுதி செய்தனர். அவர்களுடன் வெளிநாட்டினரை பாதுகாத்த உள்ளூர் நிர்வாகிகள் 3 கைது செய்யப்பட்டனர். காசாவிற்கு மாந்தநேய உதவிகளை கொண்டு செல்லும் வழியில் இஸ்ரேலிய படையால் தடுத்து வைக்கப்பட்ட புளோட்டிலா கப்பல் பயணக்குழு ஐரோப்பாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். குறைந்தது 21 கப்பல்களில் பயணம் மேற்கொண்ட 317 ஆர்வலர்கள் ஐரோப்பாவிற்கு அனுப்பப்பட்டதாக அனாடோலு செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டது. மலேசியா, ஸ்பெயின், இத்தாலி, பிரேசில், துருக்கி, கிரேக்கம், அமெரிக்கா, ஜெர்மனி, ஸ்வீடன், பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஆர்வலர்கள் புளோட்டிலா கப்பலில் பயணம் செய்தனர். அவர்களை யூதப்படை அசாடூர் துறைமுகத்தில் முற்றுகையிட்டு தடுத்து வைத்தது. உலக நெருக்குதல் வலுக்க அவர்கள் அனைவரையும் இஸ்ரேலிய கடற்படை ஐரோப்பாவிற்கு அனுப்பி வைத்தது. காசாவிற்கு மாந்தநேய உதவிகளை கொண்டு சென்ற புளோட்டிலாவை இஸ்ரேல் முடக்கியது. அதில் தடுத்து வைக்கப்பட்ட தன்னார்வலர்களில் 2 கொலம்பியர்களும் அடங்குவர் என தகவல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் கொலம்பியாவில் இருக்கும் இஸ்ரேலிய தூதர் யாவரையும் அங்கிருந்து உடனடியாக வெளியேற ஆணை பிறப்பித்தார் அதிபர் குஸ்டவோ பெட்ரோ.
இஸ்ரேலுடன் கொலம்பியா கொண்டிருந்த அரச தந்திர உறவை கடந்த ஆண்டே பெட்ரோ துண்டித்துக் கொண்டார். எனினும் இஸ்ரேலிய தூதர் 4 மட்டும் அங்கு தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்பட்டனர். தற்போது புளோட்டிலாவில் பயணம் செய்த கொலம்பியா பெண் தன்னார்வலர் 2 அனைத்துலக நீர்ப்பகுதியில் வைத்து யூதப்படை கைது செய்தது. அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என பெட்ரோ வலியுறுத்தினார். மேலும் அனைத்துலக விதிகளை மீறி இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பெரும் மாந்தநேய குற்றங்களை இழைத்து வருவதாகவும் அவர் சாடினார். 2020 முதல் நடப்பிலிருந்த இஸ்ரேலுடனான பொது வர்த்தக ஒப்பந்தத்தையும் அவர் முறித்தார். பிலிப்பீன்ஸ் சீபு கடற்கரையை உலுக்கிய ஆற்றல் வாய்ந்த நிலநடுக்கத்தில் இதுகாரும் 72 பேர் உயிரிழந்தனர். மேலும் 200 பேர் காயமுற்றனர். மோசமான பேரழிவை சந்தித்திருக்கும் போகோவில் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. போகோவில் வீடுகள் கடுமையாக பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. அங்கு மின்தடையும் ஏற்பட்டுள்ளது. மின்தடை உள்ளிட்ட காரணங்களால் பெரும்பாலான மக்கள் வீதிகளிலும் வாகனங்களிலும் துயிலுறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இருள் சூழ்ந்த நேரத்தில் வான்வழி உதவிகள் வழங்கப்பட்டால் அதனை சேகரிக்கவும் திறந்த பள்ளிகளில் கூடாரமிட்டுள்ளனர் அவர்கள். வீடுகள் கட்டடங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. அதனால் அவை இடிந்து விழுந்தால் ஏற்படும் தொடர் அசம்பாவிதங்களை தவிர்க்க மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு கார் நிறுத்துமிடத்தில் வைத்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருத்துவமனைகள் பேரிடர் ஒருங்கிணைப்பு மையங்களாகவும் செயல்படுகின்றன. அடிப்படை உதவிகளை ஏற்றிய ராணுவ வாகனங்கள் சீபுவில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரண உதவிகளை கொண்டு சேர்த்தன. அர்ஜென்டினாவை உலுக்கிய மகளிர் 3 கொலை வழக்கு. அந்த கொடூரத்தை புரிய திட்டம் தீட்டியவரை அதிகார தரப்புகள் தேடி வருவதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் பெட்ரிஷா புல்ரிச் தெரிவித்தார். இவ்வழக்கு தொடர்பில் இதுவரையில் 9 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அண்மையில் பெருவில் கைது செய்யப்பட்ட டோனி வால்வெர்டே, மத்தியாஸ் அகுஸ்டின் ஒசோரியோ ஆகிய 2 அவர்களுள் அடங்குவர். செப்டம்பர் மாதம் 19ஆம் நாள் பாதிக்கப்பட்ட பெண்கள் புயனோஸ் ஐரிஸ் மாவட்டத்தில் வைத்து கொலை செய்ய உத்தரவிட்டதாக வால்வெர்டே மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண்டீர் 3 உடல்களும் அருகிலுள்ள பூங்காவில் புதைத்து வைக்கப்பட்டிருந்தன. அந்த பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வேளை அந்த கொடூர சம்பவம் குறிப்பிட்ட பிரிவினருக்கு சமூக தளத்தில் நேரலை செய்யப்பட்டது. இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய அனைவருக்கும் மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் என அதிகார தரப்பு உறுதியளித்தது. கனடாவில் தேசிய அஞ்சல் சேவையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் அரசின் முடிவுக்கு எதிராக வலுக்கிறது ஊழியர்களின் போராட்டம். 1 வாரமாக அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் அந்நாட்டில் அஞ்சல் அனுப்பும் சேவை தடைப்பட்டது. கனடாவின் அஞ்சல் ஊழியர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய தின நடவடிக்கையின் ஓர் அங்கமாக டொரண்டோ நகரில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினர். தொழிலாளர்களுடன் புதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுகளை நடத்த ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் வீட்டுக்கு வீடு அஞ்சல் கொண்டு சேர்க்கும் சேவை முற்றிலும் நிறுத்தப்பட உள்ளன. சில புறநகர் பகுதிகளில் அமைந்துள்ள அஞ்சல் நிலையங்களும் மூடப்பட உள்ளன. நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்தது. எனினும் கனடாவின் அஞ்சல் துறை பணியாளர்களுக்கும் இன்றும் அதனை சார்ந்திருக்கும் மக்களுக்கும் அரசு இழைக்கும் அநீதி இதுவென ஆர்ப்பாட்டக்காரர்கள் வெகுளியுறுகின்றனர். கடும் பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டிருக்கும் கனடாவின் அஞ்சல் துறை தொடர்ந்து செயல்பட இந்த முன்னெச்சரிக்கைகள் அவசியம் என அதிகாரிகள் விளக்கினர். பணியாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் தொடங்கிய மறுநாள் அந்த சங்கத்திற்கான புதிய சலுகைகள் குறித்து அரசு மீண்டும் மதிப்பாய்வு செய்வதாக அறிவிக்கப்பட்டது. பல சலுகைகளை அரசு முன்வைத்தாலும் பேச்சுகளில் முன்னேற்றம் இல்லை என சங்க தலைவர்கள் தெரிவித்தனர். அரசிடமிருந்து நியாயமான சலுகையை சங்கம் எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது. இல்லறத்தில் இணைந்தார் ஸ்லாங்கூர் பட்டத்து இளவரசர் தங்கோ அமீர் ஷா. அவர் அப்சா ஃபடினி அப்துல் அசீஸை கரம் பிடிப்பதை காண ஸ்லாங்கூர் கிளானில் 2000க்கும் அதிகமானோர் கூடினர். அந்த அரச திருமணம் வைபவம் சுல்தான் அப்துல் அசீஸ் அரச கலைக்கூடத்தில் இனிதி அரங்கேறியது. அந்நிகழ்வை முன்னிட்டு ஊர்வலம் நடத்தப்பட்டது. அதில் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய 400 போலீஸ் அதிகாரிகள் களமிறக்கப்பட்டனர். அரச திருமணம் நடந்ததை குறித்து வைக்கும் 11 முறை துப்பாக்கி வேட்டுகள் கிளப்பப்பட்டன.
2025 கத்தார் கிளாசிக் ஸ்குவாஷ் போட்டி அதன் அரையிறுதி சுற்றுக்குள் நுழைவதில் தோல்வியை தழுவினர் எஸ் சிவசங்கரி. அந்த தேசிய ஸ்குவாஷ் தாரகை காலிறுதியில் எகிப்தின் ஹனியா எல் ஹெமியிடம் 7-11, 8-11, 6-11 என வீழ்ந்தார். அவர்கள் இருவரும் 8 முறை நேருக்கு நேர் களமாடி உள்ளனர். அவற்றில் எகிப்திய வீராங்கனை பதிவு செய்திருக்கும் 6வது வெற்றி இதுவாகும். சிவசங்கரியைப் போலவே நாட்டின் மற்றொரு வீராங்கனையாக ஐரா அஸ்மானும் அரையிறுதிக்கு முன்னேற தவறினார். காலிறுதியில் அவர் எகிப்தின் அமினா ஓர்ஃபியிடம் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். பார்சலோனா வீரர்கள் அணியை தற்காப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு அறிவுறுத்துகிறார் அந்த ஸ்பெயினிய லாலிகா அணி பயிற்றுனர் ஹன்சி ஃபிளிக். இன்றைய வெற்றியாளர் லீக்கில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் PSG சந்தித்த அது இறுதி நேரத்தில் வெற்றியை தவறவிட்டது. நடப்பு வெற்றியாளருமான PSG-யை தமது சொந்த அரங்கில் வரவேற்ற பார்சலோனாவுக்கான ஒரே ஆறுதல் கோலை ஃபெரன் டாரஸ் 19ஆம் நிமிடத்தில் புகுத்தினார். PSG 38ஆம் நிமிடத்தில் அதன் வீரர் சனி மயுலு மூலம் ஆட்டத்தை தலா ஒரு கோலை சமப்படுத்தியது. ஆட்டம் நிறைவை தொடும் தருவாயில் பார்க்கா வீரர்கள் மெத்தனமாக இருந்தனர். அதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கொன்சாலோ ரமோஸ் 90ஆம் நிமிடத்தில் PSG-யின் வெற்றியை உறுதி செய்தார். ஆட்டம் 2-1 என அந்த பிரான்ஸ் லீக் 1 அணிக்கு சாதகமாக முடிவுற்றது. அதன் மற்றொரு ஆட்டத்தில் ஆர்சனல் 2-0 என ஒலிம்பியாகோஸை வீழ்த்தியது. அந்த இங்கிலீஷ் அணிக்கான முதல் கோலை பிரேசிலின் தாக்குதல் வீரர் கேப்ரியல் மார்டினெல்லி 12ஆம் நிமிடத்தில் பெற்று தந்தார். இரண்டாவது கோலை கூடுதல் நேரத்தின் போது புகுத்தினார் புகாயோ சகா. லீக் பட்டியலில் 6 புள்ளிகளுடன் 5ஆம் நிலையில் இருக்கும் ஆர்சனல் முதலிடம் வகிக்கும் பயர்ன் முனிக்குடன் 6 புள்ளிகளை பகிர்ந்து கொண்டுள்ளது. வயதோ 31, உயரமான ஆண்கள் மத்தியில் குள்ளமான யுவதி ஜெலினா தொட்ரோவிக் பிரேசிலின் ஆண் கூடைப்பந்து அணிக்கு பயிற்றுநராக பொறுப்பேற்றிருக்கும் முதல் பெண்மணி. அந்த பெருமையை தலையில் ஏற்றிக்கொள்ள செர்பியாவில் பிறந்த ஆஸ்திரேலிய தாரகை விரும்பவில்லை. மாறாக ஆண் ஆதிக்கத்தில் இருக்கும் கூடைப்பந்து துறையில் தனக்கான முத்திரையை பதிக்க அவர் துடிக்கிறார். 2024 பலரும் கண்டு கொள்ளாத ஃபோர்த்தலீசா அணியை மிளற செய்யும் பொறுப்பு தொடரோவிக்கு வழங்கப்பட்டிருந்தது. அது சாதாரண பணி இல்லை என்பது அவருக்கு நன்றாக தெரியும். எண்ணி துணிந்தால் வெற்றி நம் வசப்படும் என தொடரோவிக் நன்கு உணர்ந்துள்ளார். பிரேசிலில் முதன்மை ஆண்கள் கூடைப்பந்து போட்டி அடுத்த மாதம் தொடங்குகிறது. வடகிழக்கு பிரேசிலில் இயங்கும் ஃபோர்த்தலீசா அணியை அதற்கு ஆயத்தப்படுத்துவதில் அவர் முழுமூச்சாக ஈடுபட்டுள்ளார். ஆகஸ்டில் பிரேசிலுக்கு வருவதற்கு முன் செர்பியாவின் முன்னணி கூடைப்பந்து அணியான ரெட் ஸ்டார் பெல்கிரேட்டுக்கு களமாடி இருந்தார். பின்னர் 20 வயதில் பயிற்றுனர் பொறுப்பை தொடரோவிக் ஏற்றிருந்தார். ஆத்திச்சூடி குன்றென நிமிர்ந்து நில். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் மலையும் குன்றும் நிமிர்ந்தே நிற்கும். அதேபோல் எந்த ஒரு துன்பத்திலும் மனம் துவண்டுவிடக் கூடாது என வலியுறுத்துகிறார் மகாகவி பாரதியார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.